और अब तकरीर बज़ुबान तमिल पेश करने के लिए मैं दावत देता हूँ तालिब इल्म मोहम्मद तमीमुल अंसारी मदरासी को कि वो स्टेज पर तशरीफ़ लाएं और बज़ुबान तमिल वालिदैन की हुर्मत यानी माँ बाप की जो हुकूक़ हैं उसको पेश करने के लिए मैं दावत देता हूँ। ख़वातीन से मैं दरख्वास्त करूँगा कि वहाँ पर खामोशी इख्तियार करें, हेरा फेरी ना करें, खामोशी इख्तियार करें। अस्सलाम वालेकुम। अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। वक़ज़ा रब्बुका अल्ला तअबुदू इल्ला इय्याहु व बिल वालिदैनि इहसाना। सदक़ल्लाहुल अलीयुल अज़ीम व बल्लगना रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन वश्शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। பல்லுலகும் பல உயிர்களையும் படைத்து ரட்சித்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒட்டக மண்ணில் பிறந்து ஒட்டாத மனங்களை ஒட்டி வைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சஹாபார்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் குறைவின்றி நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனுக்கு செய்த கிருபைகளில் உன்னதமான கிருபை பெற்றோர்கள்தான். அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களை மதிப்பது எவ்வளவு அவசியம் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சூரா பனு இஸ்ராயீலில் ஒரு இடத்தில் கூறுகின்றான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا. அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் இன்னும் உங்களுடைய பெற்றோர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று உமது ரப்பு தீர்ப்பளித்து விட்டான். பெற்றோர்களில் இருவரோ அல்லது ஒருவரோ வயோதிகத்தை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து சீ என்ற வார்த்தையை கூட கூறாதீர்கள், அவர்களை விரட்டாதீர்கள், அவர்களிடம் மென்மையான முறையில் பேசுங்கள், அவர்களுக்கு முன்பு பணிவாக இருங்கள், மேலும் கிருபையுடன் நடந்து கொள்ளுங்கள். மேலும் அவர்களுக்காக அல்லாஹ்விடம், எனது ரப்பே, நான் சிறுவயதாக இருக்கும் போது எனது பெற்றோர்கள் என் மீது கிருபை காட்டியது போல அவர்களின் மீது நீயும் கிருபை காட்டுவாயாக என்று துவா செய்யுங்கள் என்ற விஷயங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பெற்றோர்களுக்கு எப்போதும் பணிவிடை செய்வது பிள்ளைகளின் மீது கடமையாகும். இப்படி இருக்க மேற்கூறப்பட்ட வசனத்தில் வயோதிகத்தை அடைந்தால் என்று கூற காரணம், பொதுவாக மனிதன் வாலிபத்தில் இருக்கும் போது அவனிடம் உள்ள புத்தி, சுறுசுறுப்பு போன்றவைகள் வயதாகும் போது பலகீனம் அடைந்துவிடும். இதனால் அவர்களின் பேச்சுகள், செயல்பாடுகள் சிறு பிள்ளைத்தனமாக மாறி நமக்கு கோபத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும். எனவே இந்த நேரத்தில் அவர்களின் மீது கோபப்படுவதோ அவர்களை அதட்டுவதோ கூடாது. மாறாக மேற்கூறப்பட்டவாறு நடக்க வேண்டும் என அல்லாஹ் உணர்த்துகிறான். இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், எந்த மனிதர் வயோதிகமான தாய், தந்தை அல்லது இருவரில் ஒருவரை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் சொர்க்கத்தை பெறவில்லையோ அவர் நாசமாகட்டும். இந்த ஹதீஸ் சுனனே நசாயி நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ்,
நான் அல்லாவின் பாதையில் போர் செய்ய ஆசைப்படுகிறேன். அதற்காக உங்களிடத்திலே அனுமதி கேட்க வந்துள்ளேன். இதற்கு அந்த சஹாபியிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் தாய் உயிரோடு இருக்கிறார்களா? சஹாபி கூறினார்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் உயிரோடு தான் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அப்போது வீட்டுக்கு சென்று உங்களுடைய தாய்க்கு பணிவிடை செய்யுங்கள். அவர்களுடைய காலுக்கு கீழ்தான் உங்களுடைய சொர்க்கம் இருக்கிறது. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், நான் யாரிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களின் தாயிடத்தில். இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை அதே கேள்வியை கேட்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் என்று தான் கூறினார்கள். பின்பு நான்காவது தடவையாக நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என கேட்க அப்போதுதான் தந்தை என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையை பற்றி கூறும்போது, தந்தையின் பொருத்தம் ரப்பின் திருப்பொருத்தத்தை பெற்று தரும் என்று கூறினார்கள். அதாவது தந்தை சந்தோஷமடைந்தால் அல்லாஹ் சந்தோஷமடைவான், தந்தை கோபமடைந்தால் அல்லாஹ் கோபமடைவான் என்பதாக திருமிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தகைய மகத்துவங்கள் மற்றும் சிறப்புகள் பெற்றோர்களுடைய பணிவுடையில் தான் உள்ளன. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தன்னுடைய தாய் தந்தைகளை இறைவனுடைய அருட்கொடை மற்றும் பொக்கிஷமாக நினைத்து பணிவிடை செய்வதற்கு தௌஃபீக்கினை தந்தருள்வானாக. وآخر دعوانا والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.